தாம்பரத்தில் 66 லட்சம் சுருட்டிய போலி பெண் ஆடிட்டர். தாம்பரத்தில் போலி பெண் ஆடிட்டர் பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போரூர் அடுத்த கோவூரை சேர்ந்தவர் 38 வயதான விக்டர் ஞானராஜ் மற்றும் இவரது சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான வீட்டை விற்பனை செய்துள்ளனர். இதனால் இன்கம் டாக்ஸ் கணக்கில் காட்ட வேண்டும் என்கின்ற காரணத்தால் தாம்பரம் கக்கன் சாலையில் உள்ள ஜெனூன் டாக்ஸ் என்னும் நிறுவனத்தை அறிய உள்ளனர். அதனை நடத்தும் உரிமையாளர் 39 வயதான நதியா என்பவரிடம் வீடு விற்பனை செய்தது முதல் தனது வரவு செலவு கணக்குகளை கொடுத்து பான் எண் மற்றும் போது ஓடிபியையும் தெரிவித்துள்ளார். அதனை பெற்று ஆடிட்டிங் படித்தவர் போல பாவலா காட்டி நீங்கள் இருவரும் 3,65,000 கட்ட வேண்டும் எனவும் அந்த பணம் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு திரும்ப வந்துவிடும் என நதியா கூறியதால் விக்டரும் பணத்தை கொடுத்துவிட்டு அதற்கான முத்திரையுடன் ரசீதையும் பெற்று சென்றார். ஆனால் ஆண்டு இறுதியில் வங்கிக் கணக்கில் பணம் வரவில்லை. இதனால் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் செய்தார். போலீசார் நதியாவிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் கொடுத்த இன்கம் டாக்ஸ் ரசீது போலி என்றும் அவர் 365 ரூபாய் பணத்தை கட்டிவிட்டு அதனை எடிட் செய்து வேறு பிரிண்ட் எடுத்து இன்கம் டாக்ஸ் முத்திரை பதித்து கொடுத்துள்ளதாக தெரியவந்தது. மேலும் நதியாவை கைது செய்து அவர் அலுவலகத்திலிருந்து முத்திரை, கணினி ஆகியவற்றை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் பாணியில் விசாரித்த போது நதியா பிகாம் படித்துவிட்டு 5 ஆண்டுகளாக தாம்பரத்தில் ஜென்யூன் டாக்ஸ் எனும் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்து வந்துள்ளார் என்றும் விவரம் அறியாத நபர்கள் பலரிடம் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும் என கூறி பணம் பெற்று போலியாக ரசீதும் கொடுத்துள்ளார். இதேபோல் மொத்தமாக 5 ஆண்டுகளில் 66 லட்சம் ரூபாயை வாடிக்கையாளர்களை ஏமாற்றியதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து நதியாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.